இந்த புதனும் சனியும் சேரும்போது அந்த ஜாதகர் நிச்சயமாக படிப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள்ல இருந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அது அமைந்தும் விடும். அந்த பணத்தோட அளவு, சம்பாத்தியோட அளவு என்னங்கிறது வேறு விஷயம். ஆனா கொஞ்சமோ அதிகமோ 2-3 வழிகள்ல இருந்து அது பணம் வரும். நம்ம கை மேல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வேண்டாம்னு வெறுக்கும் போது நமக்கு வேறொரு விஷயம் கிடைக்கும். ஒன்றை இழந்தால் மற்றொன்று கிடைக்கும். வாயை மூடினால் வாய்ப்பு கதவுகள் திறக்கும் என்பது நியதி. சுகமே சொல்க. புதன் சனி சேர்க்கை. இந்த புதனும் சனியும் சேரும்போது அந்த ஜாதகர் நிச்சயமாக படிப்பில் கவனக்குறைவாக இருந்திருப்பார். இல்ல படிப்பு தடைபட்டிருக்கும். ஏன்னா புதன்றது புத்திக்காரகன், சனிதன் கர்மக்காரகன். அந்த படிப்பை தடைபட்டிருக்கும். புதன் சனி சேர்க்கை, புதன் சனி பார்வை உள்ளவர்களுக்கு அவங்க நல்லா படிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் படிச்சிருப்பாங்க. இல்ல நினைச்ச படிப்பை படிக்க முடிஞ்சிருக்காது, கிடைச்ச படிப்பு படிச்சிருப்பாங்க. இல்ல படிப்பு பாதியில் தடைபட்டு திருமணமோ இல்ல வேற ஒரு வேலைக்கோ செஞ்சிருப்பாங்க. இந்த புதன் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியூர் சென்று படிப்பது, வெளிநாடு சென்று படிப்பது, இல்லை வெளிநாடு சென்று வேலை பார்க்கறது, வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது, வீட்டை விட்டு வெளியே சென்றுதான் அவர்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு படிப்போ அமையுது. புதன் தான் ரெட்டை, சனிதான் தொழில். நிச்சயமாக மோர் தென் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள்ல இருந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அது அமைந்தும் விடும். அந்த பணத்தோட அளவு, சம்பாத்தியோட அளவு என்னங்கிறது வேறு விஷயம். ஆனா கொஞ்சமோ அதிகமோ 2-3 வழிகள்ல இருந்து ஒரு பணம் வந்து இவர்களுக்கு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா புதன்னா டாக்குமெண்ட், பேங்க் விஷயமாகவோ டாக்குமெண்ட் விஷயமாகவோ அக்ரிமெண்ட் விஷயமாகவோ இந்த சனி போய் சேர்ந்ததுனால அதில் அவர்களுக்கு பிழை இருக்கும், திருத்தம் ஏற்படும், இல்லை ப்ராப்ளம் இருக்கும். அவருடைய பூர்வீகத்திலேயோ அவருடைய வீட்டு பத்திரங்கள்லையோ ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கும். ஏன் ஆதார், பேனு, பாஸ்போர்ட் இது எல்லாத்துலேயுமே அவர்களுக்கு பிழை திருத்தமோ ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்கும். கொஞ்சம் கர்மா அதிகம் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையும் இந்த புதன் சனி தான். அப்போ இந்த புதன் சனியில் என்ன பண்ணும், இவர்களை மனம் இரட்டைத்தன்மையாக செயல்படும். ஒன்றை யோசிப்பாங்க, அதை செயல்படுத்த முற்படும் போது ஒரு தடை ஏற்படும். வேற ஒன்றை யோசிப்பாங்க. காலையில் ஒன்றை யோசிச்சு, மதியம் ஒன்றை யோசிச்சு, சாயந்தரம் ஒன்று செய்கிறது எல்லாமே இவங்க தான். இவங்களுடைய மனம் ஒரு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் இவர்களால் பெரும்பாலும் எந்த ஒரு வேலையும் ஃபோக்கஸ்டாக செய்கிறதுல சிரமங்கள் இருக்கும். இவர்கள் பெருமாளை சனிக்கிழமையில போய் வழிபடும் போது, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் சனிக்கிழமைகளில் வழிபடும் போது நிச்சயமாக இவர்கள் கிரக சேர்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதும் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா வாயை மூடினால் வாய்ப்பு திறக்கும். இதுதான் நான் அடிக்கடி சொல்ற விஷயம். நாம உணவு உட்கொள்ளாம ஒரு விரதத்தை கடைபிடிக்கும் போது ஒன்றை இழக்கிறோம். நம்ம கை மேல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வேண்டாம்னு வெறுக்கும் போது, ஒதுக்கும் போது நமக்கு வேறொரு விஷயம் கிடைக்கும். ஒன்றை இழந்தால் மற்றொன்று கிடைக்கும். வாயை மூடினால் வாய்ப்பு கதவுகள் திறக்கும் என்பது நியதி. அப்ப இவங்க பெருமாள் விரதம் இருந்து சனிக்கிழமையில வழிபட்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளை உறுதியாக அடைய முடியும். இவர்கள் வெளியூர் வெளிதேசம் சென்று வேலை செய்தால் நிச்சயமாக நிறைய பண சம்பாத்தியம் உறுதியாக கிடைக்கும். தொழிற்கல்வி இவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அப்ப தொழிற்கல்வி, ITI இந்த மாதிரியான படிப்புகள் அவர் வெற்றியை கொடுத்துரும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வேலை செய்தால், படித்தால் வெற்றி உறுதி. சுகமே சொல்க.